118வது சங்கீதம் 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு டைட்டில் என்னன்னா, தள்ளப்பட்ட கல் தலைக்கல். என்னதுங்க? தள்ளப்பட்ட கல் தான் என்ன இருக்கும்? தலைக்கல்லாக இருக்கும். அல்லேலூயா. வீடு கட்டுறவங்க மேசன்லாம் நம்ம கூட இருக்கிறாரு. வீடு கட்டும்போது நிறைய கல்லை கழித்து வீட தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஃபைனலாக அந்த கல் யூஸ் ஆகும், தலைக்கல்லுக்கும் யூஸ் ஆகும். உண்மைங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பில்டிங் கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருவாங்க. அங்கே 4 ஓட்டம் இருக்கும். இங்கே கூட இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த கட்டையை சொருவி வச்சுருப்பாங்க. கடைசி நாள் அதை எடுத்துகிட்டு இந்த கழிச்சு போட்ட கல்லை தான் அங்கே வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதுதான் முதன்மையாக வந்து நிற்கும். அல்லேலூயா. எந்த கல் தட்டப்பட்டதோ அந்த கல் தான் கடைசியாக ஃபினிஷிங்கில் எங்கே வரும்? முன்னாடி யாருக்கெல்லாம் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சாரம் கம்பை எடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அந்த உடச்சி போட்ட எது வேணான்னு கழிச்சாங்களோ எது அங்கே வரும்? முதன்மையான இடத்துல வைப்பாங்க. அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களையும் என்னையும் தலைக்கல்லாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே ஆகாதுன்னு தள்ளி விட்டாங்க? என்ன தள்ளி விட்டாங்க? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்னை தலைக்கல்லாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யார் ஒதுக்குறாங்க, யார் நம்ம விட்டு விலகி போகிறாங்கன்னு இல்லை, அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஃபஸ்ட்டு கல் போடுவாங்க பாருங்கள், அதை வச்சு தான் அந்த பில்டிங்கே கரெக்டாக போகும். என்ன பிரதர், கரெக்டாக? ஃபஸ்ட்டு போடுற கல்லை வச்சு தான் நூலே கட்டுவாங்க. அந்த தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆகாதுன்னு தள்ளினாங்களோ கவலையப்படாதீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் மீண்டும் உருவாக்குகிற நாட்களுக்குள்ளாய் நடத்துவார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது யாரால் ஆகும்? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யார் கண்களுக்கெல்லாம்? நம்ம கண்ணுக்கும் சுற்றி இருக்கிற கண்ணுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தள்ளப்பட்டுட்டேன், என்னை ஒதுக்கிட்டாங்க, கவலையப்படாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இவங்க இன்வைட் பண்ணல, அவங்க இன்வைட் பண்ணல, அவங்க மரியாதை கொடுக்கல, இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் உங்கள் மத்தியில் என் மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாற்றுகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல இந்த போராட்டங்கள் உண்டு. நம்மை மிகவும் நேசித்த, நாம் மிகவும் நேசித்த ஆட்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு என்ன வரும்? நம்மளை தள்ளிட்டாங்க. 4 பேர் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒருத்தரை ஒதுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை தலைக்கல்லாய் மாற்றுவேன். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அது யாரால் ஆகும்? கர்த்தரால் ஆகும், மனிதனால் ஆகாது. அல்லேலூயா. திருக்குறள் கூட நிறைய சொல்லலாம், மனிதனால் ஆகாது. அல்லேலூயா. தெய்வத்தால் எல்லாம் ஆகும். அது எந்த தெய்வம்னா இயேசு என்ற தெய்வத்தினால் ஆகும். அல்லேலூயா. அந்த தெய்வம் கூலி தரும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் உயிருள்ள தெய்வம், இன்றும் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவர். மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் உள்ளதா. இந்த ஓமையை தான் அவர் லூக்காவில் சொல்கிறார். லூக்கா 20:9-17 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின ஊமையானது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளிலே தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்துக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு
அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தின் கருத்தென்ன? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு, தோட்டத்தை வைத்திருக்கிறாரு, குத்தகைக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, ஒரு வருடம் கழித்த பிறகு யாரை அனுப்புகிறாரு, தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பிச்சு என்ன சொல்கிறாரு, போய் தேங்காவை அறுத்துட்டு வா. அல்லேலூயா. ஏன்னா குத்தகைக்கு விட்ட இடம். தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு, அடிக்கிறானுங்க, எதுவுமே இல்லாமல் அனுப்பிடுறாங்க. 3 வசனங்கள்லையும் 10, 11, 12 3 வசனத்துலேயும் நான் சொல்லதை அண்டர்லைன் பண்ணிங்க. வெறுமையாக, 11 அவமானப்படுத்தி, 13 காயப்படுத்தி. என்னென்னதுங்க? வெறுமையாக, 2வது அவமானப்படுத்தி, 3வது எப்பெல்லாம் கல் ஒதுக்கப்படுதோ இந்த 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். என்னென்ன நடைபெறும்? வெறுமைப்படுத்துவாங்க, 2வது அவமானப்படுத்துவாங்க, 3வது காயப்படுத்துவாங்க. எந்த கல் தள்ளப்படுகிறதோ இந்த 3 விஷயங்கள் அங்கே நடைபெற்று கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் அனுப்புகிறாரு. அவர் அனுப்புனது யார் அனுப்புகிறாரு? எஜமான் அனுப்புகிறாரு. அனுப்புனது யார்? எஜமான். தன்னுடைய நிலத்தில் விளைந்ததை பாகத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு அனுப்புனவனை அடித்து வெறுமையாக அனுப்புகிறாங்க. 2வது திருப்பியும் அடித்து அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. 3வது என்ன பண்ணுறாங்க? காயப்படுத்தி துரத்தி விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய உறவுகளில், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்ம சேர்ந்து இருக்கிற எல்லா இடத்துலையும் சில நேரத்தில் நம்ம ஒதுக்கப்படும் பொழுது காரணம் இல்லாமல் இந்த 3 காரியங்கள் நடைபெறுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சில இடத்துல வெறுமையாக்கப்படுவோம், சில இடத்துல அவமானப்படுத்தப்படுவோம், சில இடத்துல காயப்படுத்தப்படுவோம். இந்த 3 விஷயங்களும் நம்ம ஸ்தோத்திரம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற காலங்கள் உண்டு. அதுக்காவது என்ன பண்ணுறாரு? 3 பேர் அனுப்பிட்டு என்ன நடக்குது? வெறுமையாக்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. 4வது வாட்டி வரும்போது என்ன பண்ணுறாரு? தன் சொந்த மகனையே எங்கே அனுப்புகிறாரு? தோட்டத்திற்கு அனுப்பி பார்ப்போம் என்ன நடக்குது. அவனை அடித்து காலி பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஓமை வந்து ஏசப்பா வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா, யூத மத தலைவர்களுக்கு எச்சரிப்பாகவும், பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள் அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்காக இந்த ஓமையை சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஓமை ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்து ஸ்தோத்திரம் இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஒரு ஓமையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுகிற வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். இதோடைய இணை வசனங்கள் பார்த்திங்கன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரமும் மார்க் 12ஆம் அதிகாரமும் இதே ஓமைகளை நம்ம அங்கேயும் வாசிக்க வார்த்தைகள் உண்டு. அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கிறோம், வீடு கட்டுறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அல்லேலூயா. இந்த மொத்த வார்த்தையை யாரை குறிப்பிட்டு எழுதப்பட்டது என்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அந்த ஓமையை தான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு? தோட்டத்தில் ஒருத்தனை அனுப்புன போய் வாங்கிட்டு வர, 2வது வேலைக்காரனை ஊழியக்காரனை அனுப்புகிறேன், 3வது ஊழியக்காரன், 4வது யாரை அனுப்புனேன்? என் சொந்த குமாரனே நான் ஸ்தோத்திரம் அனுப்புகிறேன். அவனை அந்த ஓமையின்படி அடித்து சாகடிச்சிட்டாங்க. இப்போ ஏசப்பா பிதா என்ன பண்ணுவார்ன்னு தான் அங்கே கொஸ்டின் வருது. அல்லேலூயா. இந்த ஓமையை சொன்னதின் காரணம் யூத மத தலைவர்களை எச்சரிக்கவும், பரிசேயர்கள், தேவபாரர்கள், ஆசாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை ஸ்தோத்திரம் மனம் திரும்புவதற்காக இந்த ஓமை அங்கே சொல்லப்படுது. அல்லேலூயா. சிலுவை மரணத்தை முன்கூட்டியே அறிவிப்பதற்காக இந்த ஓமை சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நம்ம சொந்த மகனை அனுப்புவோமா? ஆனால் அவர் அனுப்புகிறார். அனுப்பி எதற்காக? அந்த யூதர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால பிதா குமாரனை அனுப்புகிற ஒரு ஓமையாய் நம்ம இந்த ஓமையை பார்க்கப்படுகிறோம். இயேசு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இயேசு புறக்கணிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம தள்ளப்பட்ட கர்த்தர் நம்மை தலைக்கல்லாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
தள்ளப்பட்ட யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க, கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஊழியக்காரனை வெறுமையாக அனுப்புகிறாங்க, ரெண்டாவது ஊழியக்காரனை அவமானப்படுத்துகிறாங்க, மூன்றாவது இந்த மூணும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்குதுன்னா டைரியில் பின்னாடி எழுதி வச்சுருங்க, கர்த்தர் இந்த மூணுற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம், மூன்றாவது காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லார், உன்னை தலைக்கல்லாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் மாறும். அல்லேலூயா. இது கர்த்தராலே ஆகும், வேறு யாராலையும் ஆகவே ஆகாது. எங்கே உங்களை தள்ளினாங்களோ அதே இடத்துல கர்த்தர் முதன்மையாய் நிறுத்துவார், தலையாய் நிறுத்துவார், சந்தோஷமாய் நிறுத்துவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? அல்லேலூயா. நீ தள்ளப்பட்டா இருந்தாலும் தேவன் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மனிதன் நிராகரித்தாலும் தேவன் உன்னை தேர்ந்தெடுக்கிறவராய். யார் உங்களை விட்டாலும் போனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ரிஜெக்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய பேருக்கு ஏற்றுப்பீங்களா? ரிஜெக்ஷனை நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? ஆனால் கர்த்தர் சொல்லார், அந்த ரிஜெக்ஷனை நான் ஏற்றுப்பேன். அல்லேலூயா. சேர்த்து கொள்ளுகிற தெய்வமாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவர். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு, அந்த 118, 23, 22 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய், அல்லேலூயா, அதிசயமாய் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். இது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவர் வழி நடத்தினா நான் இப்படி தாங்க விசுவாசிக்கிறேன், புறஜாதி நம்மளை பார்த்து பொறாமப்படணும். கர்த்தர் இவ்விதமாய் இவர்களை உயர்த்துகிறார், கர்த்தர் இவ்விதமாய் இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு ஆச்சரியமாய் நம்மை நடத்தணும். எங்கே ஒதுக்கப்பட்டீங்களோ, நான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. எங்கே அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. எங்கே உங்களை துரத்தி விட்டாங்களோ, காயப்படுத்தி அவங்களே திருப்பியும் சேர்க்கிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாற்றுவார். ஆனால் நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாக வேணும், அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக வேணும். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு, சவுண்டாக சொல்லுங்கள், தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்க? வெறுமையான மீனிங் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க? வெறும் கையோடு. அல்லேலூயா. நீ போனது நல்லா போயிருப்ப, இப்போ வெளியில் வரும்பொழுது வெறுமையாக இருப்ப. அல்லேலூயா. வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாற்றும். ரெண்டாவது ஊழியக்காரன் என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தி அவனையும் துரத்திட்டாங்க. மூன்றாவது காயப்படுத்தி, ரெண்டுத்தையும் பார்த்தாங்க, அவன்கிட்ட எதுவும் இல்லை, ரெண்டாவது அடித்து அவனை அமுச்சிட்டாங்க. மூன்று நடந்தாலும் நான்காவதாக என் நேசர் உள்ளே வரார். அல்லேலூயா. தான் சொந்த குமாரனை அனுப்புகிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது குமாரனை அனுப்புகிறாரு. அவங்க நினச்சாங்க சாப்டர் க்ளோஸுன்னு, ஆனால் அங்கே தாங்க படத்தில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டார் அவர். அல்லேலூயா. இது வரைக்கும் அவர் நினச்சிருந்தது யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, யூதர்களுக்கு மட்டும்தான் வேதம்னு இருந்தது. என்னைக்கு என் பையனை நீ கை வச்சிட்டியோ எல்லாருக்குமே ரட்சிப்பு. அல்லேலூயா. உலகம் முழுவதும் ரட்சிப்பு. யூதருக்கு மட்டுமல்ல இயேசு, உலகத்திற்கே இயேசுன்றது எங்கே மாறுச்சுன்னா அந்த 4வது விஷயத்தில் தான். அல்லேலூயா. ஒருவேளை அந்த 3 ஊழியக்காரன் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அக்செப்ட் பண்ணல. என்றைக்கு குமாரன் அடிக்கப்பட்டாரோ, அதுதான் அந்த வேதத்தில் போட்டிருக்கு. இஸ்ரவேல் தலைவர்களே ஆன்மீக அதிகாரம் எடுக்கப்பட்டது. அங்கே என்னன்னா, இந்த மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இப்போ சாவடிச்சிட்டோமே, இப்போ என்ன நடக்கும்? அல்லேலூயா. அவங்க மேலே அந்த அதிகாரம்லாம் எடுக்கப்பட்டு யூதர்களுக்கு மட்டும் ஒரு தெய்வமாய், யூதர்களுக்கு மட்டும் ஒரு ரட்சிப்பை கொடுக்குற ஒரு தெய்வம் இப்போ எப்படி ஆகிட்டாரு? வேர்ல்டு வைடு ஆகிட்டார். அல்லேலூயா. உலகத்திற்கே அவருடைய ரட்சிப்பு, புறஜாதிகளுக்கும் அவருடைய ஸ்தோத்திரம் ரட்சிப்பாய் மாறி சபை ஆரம்ப காலம் உண்டாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு
தலைக்கல்லாயிற்று. ஊமையாக வைத்து தான் அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த காரியங்களை அவர் நமக்காக ஸ்தோத்திரம் அந்த வெளிப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் அந்த ஸ்தோத்திரம் அந்த ஊமை மூலம் அவருடைய வருகையும் அவருடைய சிலுவையை குறித்து முன்கூட்டியே மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காலமாய் நம்ம பார்க்கிறோம். இப்போது இது மூலமாக, இந்த ஊமை மூலமாக நம்ம என்ன ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய தோட்டத்தில் நல்ல தோட்டக்காரனாக இருக்கிறோமா? சொல்லுங்கள். நாம் தேவனுடைய தோட்டத்தில் நல்ல தோட்டக்காரன் அங்கே யார் யார்? யூத மத தலைவர்கள், ஆசாரியர்கள், அங்கே இருந்த எல்லாரும் ப்ரீச் பண்ணவங்களாம். இப்போ நம்ம நல்ல தோட்டக்காரனாக இருக்கிறோமா? விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா? தோட்டக்காரங்கிட்ட அதானே எதிர்பார்த்தாரு. தோட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருடைய பங்கை கேட்க வரும்பொழுது அவங்கக்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, அன்பு இல்லை. நம்மக்கிட்ட இருக்குதுங்களா? இன்னைக்கு தோட்டக்காரனுக்கு அன்புள்ளவனாக இருக்கணும், தோட்டக்காரனுக்கு மேலே விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா தோட்டம் யாருக்கு இல்லை கொடுத்துட்டு போயிருக்காரு? உங்ககிட்ட, என்கிட்ட. அல்லேலூயா. அந்த தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறோம், எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அவர் வரும்பொழுது எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் என்ற ஒரு வாஞ்சையோடு சென்றவர். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். நாம் இயேசுவை அடித்தளமாய் வைத்திருக்கிறோமா? தோட்டக்காரனுடைய வேலை என்ன? எஜமான அடித்தளமாக வைத்து தான் அந்த தோட்டத்தை நடத்தணும். அல்லேலூயா. இயேசுவை அடித்தளமாய் நம்ம வைத்திருக்கிறோமா? அடித்தளம் அவராக இருந்தால் இந்த தள்ளப்பட்ட கல் மேலே வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் தள்ளினாலும் அந்த கல் மேலே வரும். அவருடைய தோட்டத்தில் விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, அன்போடு, பொறுமையோடு நம்ம இருந்தீங்கன்னா அந்த கல் எங்கே இருக்கும்? தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஒப்பனையான 3 விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிடறேன். 3 ஊழியக்காரர்களை அவர் அனுப்புகிறாரு. 4வது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 4வது யாரை அனுப்புனார்? தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஓமைக்கு நான் ஒப்பனையாக 3 தீர்க்கதரிசிகளை நான் சொல்லி உங்களோட தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஃபஸ்ட்டு வந்து எரேமியா 20:1-2 எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலரையிலே போட்டான். முதல் ஊழியக்காரன் நம்ம அந்த ஓமையில் என்ன பார்க்குறோம்? தோட்டத்துக்கு எஜமான் முதல் ஊழியக்காரனை அனுப்பி தோட்டக்காரன்கிட்ட இருந்து என்ன கேட்குறாரு? பாகத்தையும் விளைந்த முதற்பதலையும் எடுத்துகிட்டு வான்னு அனுப்புகிறார். அல்லேலூயா. இங்கே நம்ம யாரை பார்க்குறோன்னா, முதலாவது ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் மக்கள் இடத்துல அனுப்புகிறார். மனம் திரும்புதலுக்காக போய் என்னுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள மனம் திரும்ப செய்யின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி யாரை அனுப்புகிறாரு? எரேமியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அங்கே யார் இருக்காரு? பஸ்கூர் என்றது வந்து யாருன்னா, ஆலயத்தின் முதலாவது அதிகாரி. ஆலயத்தில் ஒரு பெரிய மூப்பர் யார்? பஸ்கூர் தான் அங்கே முதலாவது ஒரு அதிகாரி. அல்லேலூயா. அந்த 19வது அதிகாரத்தில் 10-11 வாசிங்க. உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுனா எரேமியா போகிறாரு, தோப்பேத்தில் போயிட்டு ஒரு மண்பானையை கையில் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாரு. உடைச்ச உடனே சொல்கிறாரு, ஒரு மண்பானை உடைக்கப்பட்ட பிறகு திருப்பியும் அது செப்பனிடப்பட மாட்டாது. அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன்னு தீர்க்கதரிசனத்தில் சொல்லிடுறாரு. அல்லேலூயா. அப்போது பஸ்கூருக்கு என்ன கோவம் வந்து தான் அந்த 2வது வசனத்தில் என்ன பண்ணுறார்? எரேமியாவை கூப்பிட்டு அடித்து வெறுமையாக அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? அந்த ஓமைக்கு ஏற்ற வண்ணமாக எரேமியா இங்கே என்ன அழைக்கப்படுகிறார்? சொன்ன தீர்க்க தரிசனத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தையை மக்களிடம் சொல்லுவதற்காக சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க? எரேமியாவை அடித்து வெறுமையாக அனுப்புகிற நாட்கள். அல்லேலூயா. ஆனால் பஸ்கூருடைய வேலை என்னன்னா, ஆலயத்தை ஒழுங்க பாதுகாக்கணும், தீர்க்கதரிசிகளை கண்காணிக்கணும், கலங்கமும் சத்தமும் போராட்டமும் இல்லாமல் கட்டுப்படுத்த வேண்டியதான் யாருடைய வேலை? பஸ்கூருடைய வேலை. அல்லேலூயா. நம்முடைய வேலையும் அதுதான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அரசியல் ஆதரவு, மக்கள் ஆதரவு, உண்மையை மூடி மறைத்து அவன் விரும்பினதை செய்யணும்னு சொல்லிட்டு யாரை அடித்து காலி பண்ணுறான்? எரேமியாவை அடித்து வெறுமையாக அனுப்புகிறான். அல்லேலூயா.
இது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒப்பனையான ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. முதலாவது ஊழியக்காரனை எஜமான் எதுக்கு அனுப்புகிறாரு? தோட்டத்தில் விளைந்ததை எடுத்துட்டு வான்னு. அதே மாதிரி எரேமியாவை கர்த்தர் என்னன்னு வார்த்தையை கொடுத்து மக்களை மனம் திரும்ப மக்களுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அனுப்பும் பொழுது அவன் ஒரு பானையை போட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணுறான். ஆனால் வெறுமையாக்கப்பட்ட எரேமியா. அல்லேலூயா. எரேமியா என்ன பண்ணிட்டான்? இப்போது வெறுமையாக்கப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில் நிறைய வெறுமையாக்கப்பட்ட நாட்கள் உண்டு? நிறைய பேருக்கு இல்லை போல இருக்கு. அல்லேலூயா. பிதா யாரை அனுப்புகிறான்? கர்த்தர் வார்த்தையை எரேமியா கொடுக்குறார். மக்கள்கிட்ட போய் சொல்லு, இந்த பானை உடைந்து போயிடுச்சுன்னா அந்த பானையை ஒட்ட வைக்க முடியாது, அதுபோல் உங்கள் மக்களை சிதறடிக்க பண்ணுவேன் என்ற வார்த்தை சொன்ன உடனே பஸ்கூர் என்ன பண்ணியிருக்கணும்? தீர்க்கதரிசி சொல்லிட்டான், மக்களை நம்ம ஆதாயம் பண்ணோன்னு விட்டுட்டு அவனை என்ன பண்ணுறான்? அடித்து வெறுமையாக அனுப்புகிறான். அல்லேலூயா. காவலில் போடுறான்றான். அல்லேலூயா. இன்றைக்கு நம் நிறைய இடத்துல காவலில் போடப்படுகிறோம், வெறுமையாக்கப்படுகிறோம். உண்மையா இல்லைங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யார் தள்ளினாங்களோ, உங்கள் உறவினர்களை யார் தள்ளினாங்களோ, வேலை மேலே தள்ளினாங்களோ, கவலையப்படாதீங்க. அந்த கல் தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை வெறுமையாக்கப்பட்டவனாய் அனுப்புனாங்க. ஆனால் அவன் எந்த தப்புமே பண்ணலை. நிறைய இடத்துல நம்ம தப்பே பண்ண மாட்டோம், வெறுமையாக்கப்படுவோம். ரெண்டாவது ஊழியக்காரனை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 22, 24 27 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படிக்கு வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்துக்கு தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து, நான் சமாதானத்தோടെ வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். போதும். மிகாயான்னு ஒரு தீர்க்கதரிசி இந்த ரெண்டாவது ஊழியக்காரனை அந்த ஓமையில் என்ன சொல்ல, ரெண்டாவது ஊழியக்காரனை அனுப்பின பிறகு அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இங்கே ரெண்டாவது நம்ம ஒரு ஓமையாக ஒரு ஒப்பனையாக நம்ம பார்க்குறோம். மிகாயான்னு ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறாங்கன்னா அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அடித்து என்ன பண்ணுறாங்க? அவமானப்படுத்தி அனுப்புகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்க முடியும். அங்கே சிதேக்கியான்றது ஒரு எப்படி சொல்லுது, அவர் ஒரு டூப்ளிகேட் தீர்க்கதரிசி. மிகாயாவை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் எதுவுமே தப்பு பண்ணல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல வந்திருக்கிறான். ஆனால் சிதேக்கியா என்ன பண்ணுறான்? பொய் தீர்க்கதரிசி. அவனுக்கு பொறாமை மூலமாக என்ன பண்ணுறான்? ராஜா கிட்ட போய் இவனை அவமானப்படுத்துகிறான். அல்லேலூயா. 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 அங்கே ஆகாப் இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத் யூதாவின் ராஜாவும். அந்த முன்னாடி அதிகாரம் படித்தா டைம் இருக்காது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். மிகாயாவை ஏன் அவங்க அடித்து அவமானப்படுத்தின? ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, யோசபாத் யூதாவின் ராஜாவும் இருக்கான். செதாக்கியா அரசு ஆதரவு பெற்ற ஒரு பொய் தீர்க்கதரிசி. ஏன்னா அவருக்கு ரொம்ப பேர் பட்டம் உண்டு. இவர் சொன்னால் நடக்கும்னு கூட ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு பொய் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போது ஆகாபும் யோசபாத்தும் ஒரு ரோமத்துக்கும் கீலியாத்துக்கும் ஒரு எதிராக ஒரு போர் தொடுக்க போகும்பொழுது இவங்ககிட்ட தீர்க்கதரிசிங்கிட்டலாம் கேட்குறாங்க, நாங்கள் போருக்கு போகலாமா வேணாவா? அப்போ 400 பேர் சேர்ந்துங்கன்னு அதோடு யார் இருக்கார்? செதாக்கியாவும் இருக்கிறாரு. சேர்ந்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் மிகாயா என்ன சொல்கிறான்? போனீங்கன்னா அதுக்கு 17வது வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இந்த போருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவனே இருக்காதுன்னா உங்கள் 2 பேரை போட்டுருவாங்கன்னு அவன் சொல்கிறான். ஆகாபையும் யோசபாத்தையும் இந்த போருக்கு போவாதீங்கன்னு யார் எச்சரிக்கிறான்? மிகாயா தீர்க்கதரிசி. ஆனால் அங்கே என்ன பண்ணப்படுறான்? அவன் அடித்து அவமானப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்கிறான், போவாதன்னு. ஆனால் பொய் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? போங்க, ஜெயம் உண்டாகும். எந்த தப்புமே பண்ணலங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அவமானப்படுத்தப்படுவீங்க. ஆனால் கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல எதுவுமே பேசவே கூடாது. கர்த்தர் உங்களை மகிமையாய் மாற்றுகிற நாட்கள். 3வது ஒரு ஊழியக்காரனை சொல்லி முடிக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். எரேமியா 26, 20, 23 வாசிங்க. 20லேருந்து 23.
ஈரியாத்யாரிம் ஊரானாகிய செமாயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனாயிருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கு இந்த தேசத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னான். யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்னத்தானையும் அவனோடே கூட வேறு சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நேச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எறிந்து விட்டான் என்றார்கள். தப்புமே பண்ணல. மூன்றாவது ஒரு ஊழியக்காரனை ஓமையில் என்ன சொன்னாங்க? அனுப்பினது அவனை காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். இங்கே என்ன நடக்குது? உரியான்னு ஒரு தீர்க்கதரிசி போகிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால இவங்களுக்கு பொறாமை நிமித்தமாக எரிச்சல் நிமித்தமாக அவனை கொலை செய்து போடுகிறார்கள். அப்போ காயப்படுத்தி துரத்தி விடுகிற நாட்கள். அல்லேலூயா. நிறைய பேர், நான் திரும்ப சொல்லுங்க, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுவாங்க, உங்களுடைய உயர்வுகளை கண்டு பொறாமப்படுவாங்க, உங்களுடைய சமாதானத்தை கண்டு பொறாமப்படுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையாய் மாற்றுவார். அல்லேலூயா. தலையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கே எரிச்சல் அதிகமாக உண்டாகுதோ கர்த்தர் அங்களை உயர்த்துவார். எங்கே தள்ளப்படுகிறீங்களோ அங்கே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உரியாவை நம்ம பார்க்குறோம். அவன் போய் தீர்க்க தரிசனம் தான் சொல்கிறான். ஆனால் அங்கே என்ன உண்டாகுது? அங்கே ஒரு பெரிய பகை உண்டாகி அவனை கொலை செய்கிற அளவுக்கு அங்கே ஸ்தோத்திரம் ராஜா மூலமாய் இந்த மக்கள் ஏவுகிறார். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஸ்தோத்திரம் தள்ளுறாங்களோ அங்கே ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவமானப்பட்ட இடத்துல, காயப்படுத்தின இடத்துல நம்ம எதுவுமே பேசவே கூடாது. வாய்த்திரவாத, திரும்ப நான் சொல்கிறேன், வாய்த்திரவாத ஆட்டை போல் அவர் என்ன இருந்தார்? பேசாமல் இருந்தார். மூன்றாவது ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. நம்ம ஒப்பனையாக உரியாவை பார்க்குறோம். போகிறான், வார்த்தையை சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவனை காயப்படுத்தி கொலை பண்ணுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காயங்கள் உண்டாகும். நான் கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. எங்கே காயப்பட்டீங்களோ, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேங்க, கர்த்தர் அதே இடத்துல கர்த்தர் உங்களை மீண்டும் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. வாய் திறவாத ஆட்டை போல் நம்ம திரும்பி வந்தோன்னா கர்த்தர் அங்கே வேலை செய்வார். நம்ம வேலை செய்ய தேவையே இல்லை. நியாயப்படுத்தவே படுத்தாதீங்க. கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர். எத்தனை இடத்துல போட்டிருக்கு? அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். நான் உனக்காய் பரிந்து பேசுகிற தேவன். தள்ளப்பட்ட கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். இந்த நாளில் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் தள்ளப்பட்டிருக்கிறோமோ கூடிய விரைவில் அவர் தலையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வெறுமைப்பட்டு இருந்தால் இயேசு உன்னை நிறைவாய் மாற்றுவார். எழுதிங்க. நீங்கள் வெறுமைப்பட்டு இருந்தீங்கன்னா, நான் இன்றைக்கு சொல்கிறேங்க, எங்கெங்கெல்லாம் உங்களை வெறுமைப்படுத்துகிறாங்களோ இயேசு அங்கே உங்களுக்கு நிறைவாக இருப்பார். அங்கே தனிமையை நீங்கள் உணரவே மாட்டீங்க. அவர் நிறைவாய் நடத்துவார். நீ அவமானப்பட்டிருந்தால் இயேசு உன்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவமானம் எங்கே வந்தாலும் கவலையே படாதீங்க. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரொமோஷனை கர்த்தர் தருவார். லாஸ்ட்டு, உன்னை காயப்படுத்தி துரத்தினால் இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பார். எங்கெங்கெல்லாம் உங்களை துரத்துறாங்களோ கவலையே படாதீங்க. அவருடைய நோட் புக்கில் உங்களை எழுதி வச்சிருவார். அல்லேலூயா. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய், பாதுகாக்கிறவராய், உங்களோடு இருந்து கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உயர்வுகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம எஜமான், உலகத்தின் எஜமானை நோக்கி பார்க்கணும். நான் சொல்கிறேங்க, பரலோகத்தின் எஜமான் உங்கள் சைடில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ண முடியும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிங்க. 118. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. இது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் ஆயிற்று. நான் விசுவாசிக்கிறேங்க, இது கர்த்தரால் ஆகும். தலைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா 3 பண்ணால் 4வது குமாரன் உள்ளே வந்துடுவார். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 4வது யார் வருவா? குமாரன் உள்ளே வந்துடுவார். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே வந்தாருன்னா அதுக்கப்புறமா அந்த தோட்டத்தில் உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா.
அங்கே என்ன போட்டிருக்குன்னா அவனுடைய உரிமை, அவரை சாவடிக்கலை. அந்த ஓமையில் எப்படி சொல்கிறதுனா, சாவடிக்கலை, அவனுடைய உரிமைகளை பறித்து அந்த அந்த டிசிஷனை, அந்த பராமரிப்பை வேற யார்கிட்டயோ கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அது உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? நம்ம கிட்ட கொடுப்பாரு. மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் என் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா இது பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. எது பண்ணாலும் அவர் கூட தானே இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் விருதா, அவருடைய பார்வையில் நம்ம மேன்மையாக இருப்போம். அல்லேலூயா.